இந்த மூவிக்கான ஓப்பனிங் சீன்ல ஒரு பெரிய குன்ஃபு ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட அப்பா அவங்க அகாடமி அந்த ஊர்லயே நம்பர் 1 ஆகிட்டதுனால ஸ்டாஃப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பார்ட்டி நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கொலகார கும்பல் உள்ள வந்து எல்லாரையுமே பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அம்மா நம்ம ஹீரோயினையும் அவங்க தம்பியையும் ஒரு சேஃபான இடத்துல மறைச்சு வைக்க, இன்னொரு சைடு ஹீரோயினோட அப்பா எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப மாஸ்க் போட்டிருக்க ஒரு கொலகார நம்ம ஹீரோயினோட அம்மாவை லாக் பண்ணி ஒழுங்கா அந்த ஜாடு பெண்டன்ட்ட கொடுத்துருன்னு கேட்கவும், அது கனவுலையும் நடக்காது, கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன்னு ஹீரோயினோட அம்மா சொல்றதுனால அடுத்த பேச்சே இல்லாம அவங்கள கத்தியால குத்திடுறான். கண்ணுக்கு முன்ன தன்னோட அம்மா இறந்து போனதை பார்த்து தாங்கிக்க முடியாத ஹீரோயினும் அவங்க தம்பியும் வாய் விட்டு அழுக கூட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த மாஸ்க் போட்டவனை அடிச்சு டைவர்ட் பண்ணிட்டு ஹீரோயின் அம்மாவை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது திரும்ப வந்து அவன் முதுகுலையே மார்க் போட்டுடுறான். ப்ளீஸ் எப்படியாவது நம்ம குழந்தைங்களை காப்பாத்திருங்கன்னு அம்மா கெஞ்ச, எப்படியோ சமாளிச்சு நம்ம ஹீரோயின் அப்பா 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு வெளியில போக ட்ரை பண்ணும்போது மாஸ்க் போட்டவன் ஃபாலோ பண்றான். பட் ஹீரோயின் அம்மா விடாம அவன் காலை நல்லா டைட்டா கட்டிட்டு என் குழந்தைங்களை விட்டுருன்னு கெஞ்சுறாங்க. தனக்கு தடையா இருக்கிற அவங்கள இறக்கமே இல்லாம கொன்னுடுறான். ஹீரோயின் பார்த்து தாங்கிக்க முடியாம அம்மா அம்மான்னு அளவும், வா பாப்பா எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லி அப்பா 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு ஒரு காட்டுப்பகுதியை நோக்கி ஓடுறாரு. அதே நேரம் இந்த மாஸ்க் மேன் நம்ம ஹீரோயின் அம்மா கழுத்துல போட்டிருக்க ஒரு டாலரை கழட்டி எடுத்துடுறான். பயங்கரமா காயப்பட்டிருக்க ஹீரோயினோட அப்பா அவங்க குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு ஜாட் பெண்டன்ட்டை 2ஆ உடைச்சி ஒன்னு நம்ம ஹீரோயின் கிட்டையும் இன்னொன்னு அவங்க தம்பி கிட்டையும் கொடுத்து, இந்த பெண்டன்ட்டுக்கு அற்புதமான சக்திகள் இருக்கு, அதனாலதான் அந்த கொலகாரங்க இதை தேடி வந்திருக்காங்க. ஸோ நீங்க 2 பேரும் எப்படியாவது தப்பிச்சு அவங்க கையில மாட்டிக்காம இங்க இருந்து ஓடிடுங்கன்னு சொல்லி அப்பா மயங்கிடுறாரு. நான் இங்க இருந்து ஓடி போய் இந்த கொலகாரங்க எல்லாரையும் டைவர்ட் பண்ணிடுறேன், நீ எப்படியாவது அப்பாவை காப்பாத்தி திரும்ப நம்ம ஊருக்கே போயிருங்கன்னு சொல்லவும் தம்பியால ஏத்துக்க முடியல. ப்ளீஸ்கா போகாதன்னு கெஞ்சுறான். இதை விட்டா நமக்கு வேற வழி இல்ல, அம்மா இருந்திருந்தாலும் கண்டிப்பா இதை தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து ஓடி வந்து, உங்களுக்கு நான் தானே வேணும், என்கிட்ட தான் அந்த பெண்டன்ட் இருக்கு, முடிஞ்சா என்ன புடிச்சுக்கோங்கன்னு சொல்லி வெறுப்பேத்துறதுனால அந்த கொலகாரங்க எல்லாருமே ஹீரோயினை துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. எப்படியாவது தப்பிச்சிடலான்னு எவ்வளவோ முயற்சி பண்றா, ஆனா முடியல. ஒழுங்கா அந்த ஜாட் பெண்டன்ட்டை என்கிட்ட கொடுத்துருன்னு மிரட்டவும், நீ எங்க அம்மாவை கொன்னதுக்கு கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லி ஏற்கனவே கையில மறைச்சு வச்சிருக்க ஒரு குச்சியால அந்த மாஸ்க்மேன் கண்ணில் குத்தி நொல்லையாக்கிட்டு அங்கே இருந்து ஹீரோயின் தப்பிச்சு ஓடிடுறாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க ஒரு பெரிய மனுஷன் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட 20வது பர்த்டே அன்னைக்கு அவங்க அப்பா, நான் தான் என் பொண்ணை பாதுகாக்க தவறிட்டேன், என் மேலதான் எல்லா தப்பும், பட் அடுத்த வருஷம் கண்டிப்பா நான் அவளை இங்க அழைச்சிட்டு வந்துடுவேன்னு சொல்லி இறந்து போன தன்னோட ஒய்ஃபுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது, ஒருவேளை அவ இறந்து போயிருந்தா என்ன பண்றதுன்னு ஹீரோயினோட சித்தப்பா கேட்க, வாய்ப்பே இல்ல, என் பொண்ணு ரொம்ப திறமசாலி, எப்படியும் தப்பிச்சு திரும்ப நம்ம வீட்டுக்கு வருவான்னு அப்பா ரொம்பவே உறுதியா இருக்காரு. அதே மாதிரி நம்ம ஹீரோயினுமே ரொம்ப டேலண்டடா தான் இருக்காங்க. பிகாஸ் அன்னைக்கு அவங்கள ஃபாலோ பண்ணி போன அந்த பெரிய மனுஷன் நம்ம ஹீரோயினை தத்தெடுத்து அவங்களுக்கு பயங்கரமான ட்ரைனிங்லாம் கொடுத்து ஒரு சூப்பரான மார்ஷியல் ஆர்ட் ஆர்டிஸ்டா உருவாக்கி வச்சிருக்காரு. ஸோ அவங்க எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு, இதுக்கப்புறம் நீ உனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழலான்னு அந்த பெரிய மனுஷன் சொல்ல, நான் என்னோட அம்மாவை கொலை பண்ணவங்களை பழி வாங்குறதுக்காக திரும்ப என்னோட ஊருக்கு போகலான் இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றா. நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும், சோ நாங்க கண்டிப்பா விட மாட்டோம்னு ஹீரோயின் கூட இருக்கிற 3 பசங்க தடுக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னே என்னோட அம்மாக்கு ஏற்பட்ட அநியாயத்தை நினைச்சு என்னால சரியா தூங்க முடியல, சாப்பிட முடியல. அதே நேரம் என்னோட அப்பாக்கும் தம்பிக்கும் என்ன ஆச்சுங்கிறதே தெரியல. அதனால நான் இப்ப திரும்ப என்னோட ஊருக்கு போனா மட்டும்தான் இத்தனை வருஷமா நான் பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு தெரியும்னு ஹீரோயின் சொல்றா. இந்த ஒரு நாளுக்காக நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ முடிவு உன் கையில தான் இருக்கு, அதுக்கு நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்றேன்னு சொல்லி அவரை நம்ம ஹீரோயினுக்கு சில சக்திகள்லாம் கொடுத்து, சின்ன வயசுல நீ 2 பனிப்பாறைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டதுனால உனக்கு ஒரு பயங்கரமான ஹார்ட் டிசீஸ் இருக்கு. ஸோ நீ இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருந்த இந்த இடத்த விட்டுட்டு புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது கண்டிப்பா அந்த ஹார்ட் டிசீஸ் உன்னை பயங்கரமா பாதிக்கும். அதனாலதான் நான் உனக்கு இந்த பவரை கொடுத்துருக்கேன். ஸோ நீ ஒரு 3 நாள் உன்னோட ஸ்டாமினாவை பயன்படுத்தி யார் கூடயும் சண்டை போடாம இருந்தீனா இந்த பவர் உன்னோட உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி உன்னை இன்னும் ஸ்ட்ராங்காக்கும். அப்படி இல்லைனா நீ அந்த ஹார்ட் டிசீஸ்னால இறந்து போயிடுவேன்னு தாத்தா சொல்றாரு. இத்தனை வருஷமா எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி மாஸ்டர்னு ஹீரோயின் சொல்றா. அப்ப ஒரு டோக்கனை கொடுத்து, இந்த வருஷம் நம்ம ஊர் தலைவரை செலக்ட் பண்றதுக்கான பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ உனக்கு அந்த எல்லா தகுதியுமே இருக்கிறதுனால நான் உன்னையே நம்ம ஊர் தலைவரா நியமிக்கிறேன்னு தாத்தா சொல்லிடுறாரு.
நான் என்னால முடிஞ்ச வரை உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன்னு ஹீரோயின் சொல்ல, ஒரு ஊரோட தலைவரா இருக்கிற உன்னால தனிச்சு நின்று எதையும் செய்ய முடியாது. சோ நான் உன் கூட படிச்ச இந்த 3 பேரையும் அனுப்பி வைக்கிறேன்னு தாத்தா சொல்றாரு. தென் இவங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து ஊருக்குள்ள வந்ததும் பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வணக்கம் வைக்கிறாங்க. இங்க பாருங்க, என்னதான் நான் இந்த ஊர் தலைவரா பொறுப்பேற்றுக்கிட்டாலும் இப்ப எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பர்சனல் வேலை இருக்கு. அதுக்காக நான் என்னோட கிராமத்துக்கு போறேன். சோ நான் திரும்ப வர வரைக்கும் நீங்க தான் எல்லாத்தையுமே பாத்துக்கணும்னு ஹீரோயின் கர்னல் கிட்ட சொல்லிடுறா. அப்புறம் இங்க நம்ம ஹீரோயின் அப்பாவோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல பூந்து சில ரவுடி பசங்கலாம் எல்லா பொருளையும் அடிச்சு உடைச்சி பயங்கரமா பிரச்சனை பண்ணவும் என்னாச்சுன்னு அப்பா கேட்க, நீங்களும் உங்க ஸ்கூலும் பழைய தகுதியை இழந்துட்டீங்க. கடந்த 10 வருஷமா நீங்க எந்த டோர்னமெண்ட்லயும் ஜெயிக்காததுனால மத்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல சேர்ந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உங்களை இந்த ஊரை விட்டு வெளியில அனுப்ப முடிவு பண்ணிட்டோம். நீயும் இந்த ஸ்கூலும் நம்ம ஊருக்கே பாரமா இருக்கீங்க. அதனால நீ இந்த ஸ்கூலை எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி கான்ட்ராக்ட் பேப்பரை தரானுங்க. இது என் முன்னோர்களோட இடம். முக்கியமா எனக்கு அப்புறம் வரப்போற என்னோட அடுத்த தலைமுறையினருமே இங்க தான் வாழ போறாங்க. சோ எக்காரணத்தை கொண்டும் நான் உனக்கு இதை எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கோவப்பட்டு அப்பா பேப்பரை கிழிச்சிடுறாரு. அப்போனா சரி, சுமூகமா பேசி முடிக்க உனக்கு விருப்பம் இல்லைனா ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன்ல இறங்கலாம். என்னோட ஆளு ஒருத்தனையும் உன்னோட ஆளு ஒருத்தனையும் சண்டை போட வச்சு அதுல யாரு தோத்து போறாங்களோ அந்த டீமை சேர்ந்தவங்க இந்த ஊரை விட்டே போகணும். என்ன இந்த டீலுக்கு ஓகேவான்னு கேட்க, அதான் இந்த ஆளு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிட்டாருல, அப்புறம் எதுக்காக இவ்ளோ பெரிய ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஒழுங்கா பேசின எல்லாத்துக்கும் எங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஒழுங்கா இங்க இருந்து ஓடுங்கடான்னு இந்த குட்டி பையன் சொல்லவும் கோவப்படுற சித்தப்பா அடிச்சிடுறாரு. ஆனா அவரை விட இவன் பயங்கர ஸ்ட்ராங்கு. வாயை காட்டி ஒரே குத்து பொக்குன்னு விடவும் பொல பொலன்னு ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடுது. இதை பார்த்து பயந்து போயிடுற ஹீரோயினோட தம்பி வெளியில வந்து உதவிக்கு ஆளுங்களை தேடுறான். கோவப்படுற ஒருத்தர் அந்த ஜப்பான் ஸ்கூலை சேர்ந்தவனுங்க கிட்ட என்னால அடி வாங்க முடியாதுன்னு சொல்ல, ப்ளீஸ் சார் வாங்க வாங்கன்னு தம்பி கெஞ்சவும் கோவப்பட்டு அவரு அடிக்க கை ஓங்கிடுறாரு. அப்ப கரெக்டா உள்ள வர நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஆளுங்களும் தம்பியை காப்பாத்திடுறாங்க. அவன் தன்னோட கழுத்துல அந்த பாதி பெண்டன்ட்ட போட்டிருக்கிறத வச்சே இவன் தான் தன்னோட தம்பிங்கிறத ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏக்கா ஏக்கா ப்ளீஸ்க்கா, என் ஃபேமிலி ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டாங்க, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு தம்பிக்காரன் காலில் விழுந்து கெஞ்சுறான். அதுவே இங்க அந்த குட்டி பையன் கூட ஹீரோயினோட அப்பா சண்டை போடுறாரு. பட் அவரால சமாளிக்க முடியல. அப்போ கரெக்டா தம்பி நம்ம ஹீரோயினை உள்ள அழைச்சிட்டு வந்துடுறான். பார்த்ததுமே அப்பாக்கு தன்னோட மகளை மாதிரியே தெரியுது. சோ இவ தான் தன்னோட பொண்ணான்னு தெரியாம ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி யார் இவனு கேட்க, நான் தான் ஹையர் பண்ணிருக்கேன்னு தம்பி சொல்லவும், என்ன உங்க ஸ்கூல்ல எங்க கூட சண்டை போட யாரும் இல்லைன்னு சொல்லி வெளியில இருந்து யாரையோ அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, அதுவும் ஒரு பொண்ணு வந்திருக்கா, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்லையான்னு அந்த பேட் பாய் கேட்க, யாரு சொன்னா நான் வெளியாளுன்னு, நானுமே 10 வருஷத்துக்கு முன்ன இந்த ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு தான், முக்கியமா நான் தான் இந்த ஃபேமிலியோட மூத்த வாரிசுன்னு ஹீரோயின் சொல்ல, வாவ் நான் நினைச்சதை விட நீ சூப்பரா ஆக்ட் பண்ற, நான் பேசினதை விட உனக்கு நிறையவே காசு தரேன்னு தம்பி சொல்றான். சரி நீங்க யாரா வேணா எழுந்துட்டு போங்க, உங்கள ஒருத்தர் என் கூட சண்டை போட்டு உங்க ஹெட் மாஸ்டரை காப்பாத்துற வழியா பாருங்கன்னு அந்த குட்டி பையன் சொல்ல, நான் வரேன்னு தம்பிக்காரன் சொல்றான். மிஸ்டர் இ, அந்த குடும்பத்தோட ஒரே வாரிசு நீ மட்டும்தான், சோ தேவையில்லாம உயிரை விட்டுறாதுன்னு இவனுங்க கலாய்க்கிறானுங்க. நான் வரேன்னு ஹீரோயின் சொல்ல, இல்லக்கா வேண்டாம், நம்ம மாஸ்டர் உங்களுக்குள்ள சில பவர்ஸ் எல்லாம் சீல் பண்ணிருக்காரு. சோ நீங்க இப்ப அவசரப்பட்டு சண்டை போட்டீங்கன்னா அது கண்டிப்பா பிரேக் ஆகி உங்க உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கலாம். சோ நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி ஹீரோயின் கூட வந்த 3 பேர்ல ஒருத்தன் களத்துல இறங்கி பேச்சாடா பேசின பேச்சுன்னு சொல்லி அந்த ஆப்போனண்ட்டை அடி போலன்னு பொளந்து கட்டிடுறான். யார் சாமி இவன், பயத்துக்கே பயத்தை காட்டிடுவான் போலன்னு சொல்லி இந்த ரவுடி மிரண்டுறான். யக்கோ நாம ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி தம்பி கட்டி பிடிச்சிட்டு, சாரி நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன்னு சொல்ல ஹீரோயின் கியூட்டா சிரிக்கிறாங்க. இவ சிரிக்கிறத பார்த்தா என்னோட அக்கா மாதிரி இருக்குன்னு சொல்லி தம்பி யோசிக்கும் போது, நாம இந்த போட்டியில ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு உதவி பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றின்னு அப்பா சொல்றாரு. மாஸ்டர் இ, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்ன நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீங்க சண்டை போடுறதே இல்லையாமே, அப்புறம் எதுக்காக இன்னும் இந்த ஸ்கூல்ல இருக்கீங்க, பேசாம வெளியூருக்கு போயிருக்கலாமேன்னு ஹீரோயின் கேட்க, கண்டிப்பா ஒரு நாள் என்னோட பொண்ணு திரும்ப வருவா, அப்ப நான் இந்த ஸ்கூல்ல இருந்தா மட்டும்தான் அவளால என்ன கண்டுபிடிக்க முடியும்னு அப்பா சொல்ல ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா. என்னடா ஜப்பான்காரனுங்களா, என்னமோ பெருசா உங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் பெருசுன்னு சொன்னீங்க, இப்ப பாத்தீங்களா சைனீஸ் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தம்பி கேட்க, இப்ப நான் அனுப்பினவன் சும்மா கத்துக்குட்டி தான், உண்மையான ஜாப்பனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வந்து ஏன் கூட சண்டை போடுங்கன்னு சொல்ல அந்த பையனுமே போறான். ஆனா இந்த தலைவன் ஒரே ஒரு அடிதான் டோட்டலா நாக் அவுட் பண்ணி அந்த போட்டியில ஜெயிச்சிடுறான். நான் என்னோட 5% பவரை தான் யூஸ் பண்ணேன், அதையே உங்களால தாங்கிக்க முடியலனா கண்டிப்பா உங்களால தாக்கு பிடிக்க முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போங்கடான்னு சொல்லவும்
கடுப்பாகி நம்ம ஹீரோயின் கூட வந்த 2 பசங்க சண்டை போட போறாங்க. அதுல ஒருத்தனை அடுத்த செகண்டே நாக் அவுட் பண்ணிடுறான். எனக்கா இது எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு தம்பிக்காரன் சொல்ல, எங்க பைலு பயங்கரமான ஆளு எப்படி பல்கா இருக்கானோ அதே மாதிரி அவனோட அடியுமே இடி மாதிரி இருக்குன்னு ஹீரோயின் சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அந்த ஜப்பான் கும்பல் பைலுவை கத்தியால குத்திடுறாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு பேசிட்டு என்ன ஆயுதத்தை யூஸ் பண்றீங்கன்னு அப்பா கேட்க, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? சரி, இப்போ உங்க ஃபேமிலியோட வீரர்கள் எல்லாரும் மண்ணை கவிட்டாங்க, இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்ல, 1 மணி நேரம் தரேன், சீக்கிரமா பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்கன்னு ரவுடி சொல்ல, நான் இருக்கிற வரை இந்த இடத்த காலி பண்ண விட மாட்டேன், நானுமே இந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் தான்னு சொல்லி தம்பிக்காரன் போறான். டே மைசன், உனக்கு சுட்டு போட்டாலும் ஃபைட் பண்ண வராதுடா, தயவு செஞ்சு திரும்ப வந்துடுன்னு அப்பா கெஞ்ச, என்னோட திறமையை நிரூபிக்க இது மட்டும்தான் ஒரே வழின்னு தம்பிக்காரன் சொல்லவும், வேண்டாம் போகாதுன்னு ஹீரோயின் தடுக்கிறா. யாரு என்னன்னு கூட தெரியாம நான் கேட்டதுமே நீங்க எனக்காக உதவி பண்ண வந்தீங்க, ஸோ நான் உங்க எல்லாரையும் காப்பாத்த என்னோட உயிரை கொடுக்க கூட ரெடியா இருக்கேன்னு சொல்லி தம்பிக்காரன் சண்டை போட போறான். பட் இந்த ஜாப்பனீஸ் கும்பலுக்கு தான் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்னு எதுவுமே கிடையாதுல்ல, ஸோ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ஹீரோயின் தம்பியை அடிச்சு கைமா போட்டுடுறானுங்க. என்னால தோல்வியை என்னைக்குமே ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி தம்பிக்காரன் முடியலைனாலும் பயங்கரமா போராடுறான். ஓகே, செத்தாலும் பரவாயில்ல, குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லி தன்னோட மாஸ்டர் போட்ட சீல ஹீரோயின் உடைக்க ட்ரை பண்ணும்போது அவளுக்கு தான் அந்த ஹார்ட் டிசீஸ் இருக்குல்ல, ஸோ ரொம்ப சஃபர் ஆக ஆரம்பிச்சிடுறா. இதை பார்த்து தாங்கிக்க முடியாம கூட வந்த 3 பசங்களும் அவங்க சக்தியை ஹீரோயினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றானுங்க. அப்புறம் என்ன, கொஞ்சம் ஹீல் ஆனதுமே நம்ம ஹீரோயின் சும்மா மின்னல் ராணி மாதிரி உள்ள பூந்து அந்த ஜப்பான்காரன் கூட பயங்கரமா சண்டை போட்டு அடிச்சு தெறிக்க விட்டுடுறா. ஒரு பொண்ணு கையால அடி வாங்கி தோத்துறக்கூடாதுங்கிறதுக்காக இவன் இரு என்னோட சித்தப்பா வந்து பார்த்துப்பாருன்னு சொல்லி ஒரு தடியன் அழைச்சிட்டு வரான். எவனா இருந்தாலும் இன்னைக்கு கிழிச்சு தொங்க விடுறேன்னு சொல்லி ஹீரோயினுமே பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. ஆனா அவங்கக்குள்ள இருந்த அந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறதுனால ரொம்ப வீக் ஆகி அவங்கிட்ட அடி வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அந்த தடியன் சைனாக்காரங்க எல்லாரையுமே சகட்ட மேனிக்கு கண்ணா பின்னான்னு கழுவி ஊத்தவும் தாங்கிக்க முடியாது நம்ம ஹீரோயின் அவனோட வீக்னஸ் பாயிண்ட் எதுங்கிறத கண்டுபிடிச்சி கைக்கும் இடுப்புக்கும் நடுவுல ஓங்கி விட்றா பாருங்க ஒரு உத. அவ்வளோதான், ஜப்பான் தடியன் கீழே விழுந்து மண்ணை கவ்விடுறான். யார் இந்த பொண்ணு, யார்கிட்ட வித்தையை கத்திருப்பா, இவ்வளோ சூப்பரா விளையாடுறான்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பார்க்கும்போதுதான் ஹீரோயின் ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு கட்டா செய்யறாங்க. பார்த்து அதிர்ச்சி ஆகிடுறாப்பா, இது நம்ம குடும்பத்துக்கு மட்டுமே உரித்தான கட்டா, எப்படி இந்த பொண்ணுக்கு தெரிய வந்ததுன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அதே நேரம் இந்த பேட் பாய்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினை மாறுகால் வாங்காம விட மாட்டோம்னு சொல்ல பயந்து போயிடுறாப்பா. உங்களுக்கு என்ன இந்த ஸ்கூல் தானே வேணும், தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டுருங்க, நான் இந்த ஸ்கூலை உங்களுக்கே எழுதி தரேன்னு சொல்லி சரண்டர் ஆகிடுறாரு. ரொம்ப லேட்டா சொல்லிட்டியே தல, எனக்கு இந்த ஸ்கூல் எல்லாம் வேணாம், ஆனா என்ன அடிச்ச இந்த பொண்ணோட உயிரை நான் எடுக்காம விட மாட்டேன்னு சொல்லி அந்த தடியன் கத்தியை எடுத்துட்டு வரும்போது எனக்கு உதவி செய்ய வந்த ஒருத்தரை நான் என்னைக்குமே கைவிட மாட்டேன்னு சொல்லி நம்ம தம்பிக்காரன் குறுக்க போய் நின்னுறான். அப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்தே நரகத்துக்கு போங்கன்னு சொல்லி அவன் வெட்ட வரவும் ஹீரோயின் கையை வச்சு தடுத்துடுறா. ஹீரோயினும் அவங்க தம்பியும் கழுத்துல போட்டிருக்க அந்த ஜாட் பெண்டன்ட் ஒன்னா சேர்ந்து அதோட முழு சக்தியையும் வெளிப்படுத்துறதுனால 2 பேருக்குமே ஏற்பட்டிருக்க காயங்கள் கம்ப்ளீட்டா குணமாகிடுது. முக்கியமா ஹீரோயினுக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுல அதுவுமே குணமாகிடுது. அப்புறம் என்ன, பல வருஷத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு போன ஃபேமிலி இப்ப திரும்ப ஒன்னா சேர்ந்ததுனால ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும் போதுதான் ஹீரோயினோட அப்பா, நீங்க போட்டிருக்க அந்த ஜாட் பெண்டன்ட்டுக்கு அவங்க ஓனருக்கு ஏற்பட்ட காயத்தை குணப்படுத்துறதுக்கான சக்தி இருக்கு, அதனாலதான் நீங்க 2 பேருமே காயங்கள்ல இருந்து தப்பிச்சிட்டீங்க, இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் நான் உங்க யாரையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்னு சொல்லி அந்த ஜாப்பனீஸ் தடியை அடிக்க வரவும் ஹீரோயின் ஒரு கிக்கு தான் கம்ப்ளீட்டா மட்டையாகிடுறான். என்ன இன்னொரு ரவுண்டு சண்டை போடலாமான்னு ஹீரோயின் கேட்க, இந்த ரவுடி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது தான் அங்க அந்த ஊரோட பெரிய ஆஃபீஸர் வராரு. ஆஃபீஸர் மாமா, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடிக்கிறாங்க, என்னன்னு கேளுங்கன்னு இவன் சொல்ல, ஏற்கனவே லஞ்சம் வாங்கியிருப்பார் போல, ஸோ நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணவும், நாங்க எல்லாருமே தப்பு பண்ணிருக்கோங்கிறதுக்கான ஆதாரம் இருந்தா மட்டும்தான் உங்களால எங்களை அரெஸ்ட் பண்ண முடியும்னு ரூல்ஸ் பேசுறா. நீ இப்படிலாம் என்னை மதிக்காம என்னை எதிர்த்து பேசுறதே ரொம்ப பெரிய குற்றம் தான், இது ஒன்னே போதும்னு சொல்லி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண முயற்சிக்கும் போதுதான் அப்போ கரெக்டா அங்க வர கர்னல் என்ன சத்தம் இங்கன்னு கேட்க, இந்த ஆபீசர் ஹீரோயினை பத்தி தப்பா கோத்து விட பாக்குறான். பட் கர்னலுக்கு தான் ஏற்கனவே எல்லாம் தெரியும்ல, இலை அவங்க தாலே நம்ம ஊரோட புது தலைவர், தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி ஹீரோயினுக்கு குடைச்சல் கொடுத்த எல்லாரையும் அடிச்சு போட்டுடுறாரு. பல வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப தாங்கிட்ட வந்திருக்க தன்னோட பொண்ணு ரொம்பவே கெத்தா இருக்கிறத பார்த்து அப்பா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போதுதான், மேடம் இன்னும் 3 நாளையில நம்ம ஊரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனோட மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா நீங்க வந்து கலந்துக்கணும்னு சொல்ல,
ஆரம்பத்துல ஹீரோயின் தயங்குறாங்க, ஏன்னா அவங்க உண்மையான ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ எப்படி அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றதுன்னு தெரியாம முழிக்கும் போதுதான் நம்ம ஸ்கூல் சார்பா நீ என் கூட வாமான்னு அப்பா சொல்றாரு. ரொம்ப நல்லது, சரிப்பா, நம்ம அம்மாவை கொன்னவங்களை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க அவங்க எல்லாருமே ஸ்கார்பியன் டீமை சேர்ந்தவங்க. நீ அவங்க மேல எவ்வளோ கோவத்துல இருப்பங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் அவங்கள எதிர்த்து நிக்கிறது மரணத்துக்கு கூட சண்டை போடுறதுக்கு சமம். ஸோ நீ இதை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா நல்லா இருக்கும்னு அப்பா அட்வைஸ் பண்றாரு. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அடி வாங்கிட்டு போன அந்த 3 பேரும் ஸ்கார்பியன் டீமோட தலைவனை சந்திச்சு, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க எவ்வளவோ போராடி பார்த்தோம், பட் ஹீரோயின் திரும்ப வந்து எங்க எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான்னு சொல்லவும் கோவப்படுற இந்த ஜாப்பனீஸ் பொண்ணு 2 பேரை கொன்னுடுறா. சோ அந்த தடியன், நான் ஒரு பொண்ணு கையால சாக விரும்பல தலைவரே, நீங்களே என்ன கொன்னுடுங்கன்னு சொல்லவும், நீ செத்து போயிட்டீனா அப்புறம் எப்படி நான் ஹீரோயினை காலி பண்ண முடியும், உனக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் தரேன், அதை வச்சு எப்படியாவது நீ அடி வாங்கிட்டு வந்த ஹீரோயினை திரும்ப அடிச்சு கொலை பண்ணிருன்னு சொல்லவும், சின்ன வயசுலயே அந்த பொண்ணு அவ்வளோ ஸ்டாமினாவோட இருந்தா, இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா மெர்சல் காட்டுற அளவுக்கு அவ வளர்ந்துருப்பா. அதனால என்ன இப்படி நொல்லக்கணனாக்கன அவளை நான் தான் பழி வாங்குவேன்னு சொல்ல, சரி நீங்க 2 பேரும் போய் உங்க திறமையை காட்டி யாரு அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் கொலை பண்ணிட்டு வரீங்களோ அவங்களுக்கு நான் என்னோட பதவியை விட்டு கொடுக்க கூட ரெடியா இருக்கேன்னு இந்த ஸ்கார்பியன் கும்பல் தலைவர் சொல்லிடுறாரு. அப்புறம் 3 நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவும் அவங்க ஸ்கூலை ரெப்ரசன்டேட் பண்ற விதமா அந்த மார்ஷியல் ஆர்ட் அசோசியேஷன் மீட்டிங்க்கு போறாங்க. ஆனா இவங்க ஸ்கூல் தான் கொஞ்ச நாளா ஆக்டிவா இல்லல. சோ அந்த அசோசியேஷன் தலைவரோட பொண்ணு, உங்களுக்கெல்லாம் இடம் இல்ல, திறமை இல்லாதவங்கள நாங்க உள்ள சேர்த்துக்க மாட்டோம், ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருங்கன்னு மிரட்டுறா. என்னோட அப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டாருங்கிறதுனால அவர் ஒன்றும் திறமை இல்லாத ஆள்லாம் கிடையாது, அவரோட பேரை காப்பாத்துறதுக்கு நாங்க இருக்கோம். ஒருவேளை எங்க திறமை மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வாங்க ஒரு கை பாத்துடலாம், சண்டை போடுவோம், அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்களே பெரிய ஆளா இருந்துட்டு போவோம்னு ஹீரோயின் சொல்ல, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா தலைவரோட பொண்ணையே எதிர்த்து பேசுவன்னு கேட்டு இவ அடிச்சிடுறா. கோவப்பட்டு ஹீரோயின் திரும்ப அடிக்கும் போது கரெக்டா அந்த தலைவர் வந்து, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருக்கும் போதுதான் கலவரத்தை உண்டாக்கி கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அந்த ஒத்த கண்ணனும் ஜாப்பனீஸ் தரியனும் உள்ள வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சைனாக்காரங்களா, பார்த்ததுமே பயந்து பதுக்குனீங்க, ஜப்பான்காரங்களுக்கு முன்னால உங்களாலலாம் நிக்க கூட முடியாது, எங்க உங்ககிட்ட யாராவது வீரன் இருந்தா அனுப்பி வைங்க, நான் அவன் கூட சண்டை போடுறேன், அப்புறம் தெரியும் சைனீஸ் பெருசா இல்ல ஜப்பான் பெருசாங்கிறத பாத்துருவோன்னு சொல்றான். என்ன நீ சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க, எனக்கு முன்ன உன்னால 2 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி களத்துல இறங்குற தலைவரோட பொண்ணு அடுத்த செகண்டே அடி வாங்கி கீழே விழுந்துடுறா. தன்னோட மகளுக்கு ஒண்ணுனா தான் இந்த மனுஷனால தாங்கிக்க முடியாதே, சோ இவரும் அடிக்க போறாரு, ஆனா அடி வாங்கிட்டு தான் வெளியில வராரு. பொறுத்தது போதும் பொங்கி ஏழுன்னு சொல்லி ஹீரோயின் சண்டை போட போறாங்க. ஆனா அப்பா தடுத்து, கண்டிப்பா உன்னால முடியாது, அவன் நீ முன்ன பார்த்ததை விட இப்ப ரொம்பவே பயங்கரமான சக்திகளோட இருக்கான்னு சொல்லவும், தன்னை காப்பாத்த அந்த ஜாட் பெண்டன்ட் இருக்குங்கிற நம்பிக்கையில ஹீரோயினுமே ஆரம்பிக்கிறாங்க. போன தடவை வேணா நான் உன்கிட்ட தோத்து போயிருக்கலாம், பட் இந்த தடவை பொழந்து கட்டாம விட மாட்டேன்னு சொல்லி அட்டாக் ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் அவங்க சக்தி பல மடங்கா அதிகரிச்சிருக்குல, சோ சும்மா பறந்து பறந்து அடிச்சு அவனை காலி பண்ணிடுறாங்க. எலே நம்ம ஊர் பொண்ணு ஜப்பான்காரனை தோக்கடிச்சிட்டா, சைனீஸ் தான் கெத்து, சைனீஸ் தான் கெத்துன்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்க யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு சொல்லி அந்த ஒத்த கண்ணை மாஸ்க் போட்டவன் இறங்கி வரவும், அப்பா இப்ப ஹீரோயின் மட்டும் அவனை அடிச்சு தோற்கடிச்சிட்டானா அப்புறம் நம்மள ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க, அவளையே தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லவும், அதுவுமே கரெக்ட் தான், சரி குட்டி பாப்பா நீ போய் ஓரமா நில்லு, நான் இவனை ஒரு கை பாத்துடுறேன்னு ஊர் தலைவர் சொல்ல ஹீரோயின் அமைதியா வந்துடுறா. ஏயா காலம் போன காலத்துல இதெல்லாம் உனக்கு தேவையா, சரி வந்துட்ட இந்தா வாங்கிட்டு போன்னு சொல்லி மாஸ்க்மேன் ஊர் தலைவரை அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான். தாங்கிக்க முடியாம அவரோட பொண்ணு திரும்ப சண்டைக்கு போறா, அவளையும் 4 தட்டு தட்டி மட்டையாக்கிட்டு, சைனீஸ் ப்ராடக்ட் தான் மட்டமா இருக்குன்னு பார்த்தா மார்ஷியல் ஆர்ட்ஸுமே மட்டமா தான் இருக்கு, உங்க ஊர்ல தைரியமான ஆளு யாருமே இல்லையான்னு ஜப்பான்கார மாஸ்க் மேன் கேட்க, ஏன் நாட்டோட பிரைட காப்பாத்த நான் வரேன்னு ஹீரோயின் சொல்றா. பரவாயில்லையே, 10 வருஷத்துக்கு முன்ன பார்த்தது இப்ப ரொம்ப பெரிய பொண்ணா வளர்ந்துட்டேன்னு இவன் சொல்லும் போது கழுத்துல போட்டிருக்க பெண்டன்ட் வெளியில வந்து விழுது. ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறா. ஏன்னா அந்த பெண்டன்ட் நம்ம ஹீரோயின் தான் தன்னோட அம்மாக்கு பர்த்டே கிஃப்டா கொடுத்திருப்பா. இதுல இருந்தே 10 வருஷத்துக்கு முன்னால தன்னோட அம்மாவை கொன்ன மாஸ்க்மேன் இவன் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு களத்துல இறங்குற நம்ம ஹீரோயின், இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கேட்க, பொதுவா நான் ஒருத்தரை கொலை பண்ணும்போது அவங்க கிட்ட இருக்கிற அற்புதமான பொருளை திருடிடுவேன், ஈவன் உன்னோட அம்மாவுமே பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க, அவங்கள தான் அடைய முடியல, அதான் கழுத்துல போட்டிருக்க செயினையாவது வச்சுக்கலான்னு சொல்லி நான் ஆட்டைய போட்டேன்னு சொல்லவும்,
இன்னொரு வார்த்தை என்னோட அம்மாவை பத்தி பேசுன அவ்வளோதான், ஒரு கண்ணை குத்தி நொல்லையாக்கியுமே நீலாம் திருந்த மாட்டியான்னு கேட்க, நீ எப்படி என்ன டேமேஜ் பண்ணியோ அதே மாதிரி நானுமே உன்னை குத்தி கொல்ல போறேன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலா ஹீரோயின் வின் பண்ணிடுறா. பாப்பா அவசரப்பட்டு அவனை கொன்றாத, அவனால மட்டும்தான் நமக்கு தேவையான எல்லா டீடைல்ஸையும் சொல்ல முடியும்னு சொல்லி அப்பா எதுக்காக நீ எங்க குடும்பத்தை தேடி வந்தன்னு கேட்க, எங்க ஸ்கார்பியன் கும்பலோட தலைவருக்கு அந்த ஜாட் பெண்டன் தேவைப்பட்டுச்சு, ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் வந்தோம். பட் எங்ககிட்ட இருந்து தப்பிச்ச ஒரே குடும்பம்னா அது நீங்க மட்டும்தான். இப்போ நீ என்ன கொலை பண்ணா கூட அடுத்ததா எங்க ஸ்கார்பியன் தலைவர் உங்ககிட்ட இருந்து ஜாட் பெண்டனை திருடுறதுக்காக ஒரு ஆளை அனுப்பி வைப்பாரு. நீங்க எல்லாரும் சாகுற வரைக்கும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும்னு ஒத்தக்கண்ண சொல்லவும், ஃபர்ஸ்ட் நீ செத்துப்போ, அதுக்கப்புறம் வரப்போற இம்பாக்டை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் ஃபர்ஸ்ட் தடவை குத்தி இது என் அம்மாவை கொலை பண்ணதுக்காக, செகண்ட் தடவை குத்தி இது என்னோட அப்பாவையும் தம்பியையும் ஹர்ட் பண்ணதுக்காக, தேர்ட் டைம் குத்தி இது எங்க ஸ்கூல்ல வேலை பார்த்த ஸ்டாஃப்ஸ் அப்புறம் மற்ற குழந்தைங்களை கொன்னதுக்காக, திரும்ப ஃபோர்த் டைம் குத்தி பேராசை பிடிச்சவனோட தலைவனுக்காக அப்பாவி மக்களை கொலை பண்றதுக்காகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எல்லாம் ஓகே தான், நீ உன் தம்பியை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டியான்னு மாஸ்க்மேன் கேட்க, டேய் அவனை என்ன பண்ணீங்க, இப்ப அவன் எங்க இருக்கான்னு கேட்டு ஹீரோயின் பதறிடுறா. பட் பதில் எதுவும் சொல்லாம அவன் செத்து போயிடவும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயினும் உங்க அப்பாவும் பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது அங்க வர கர்னல், உங்க தம்பியை ஸ்கார்பியன் ஆளுங்க கடத்திட்டாங்க, பட் உங்க தம்பி ரொம்பவே ஸ்மார்ட்டுங்கிறதுனால நிறையவே க்ளூஸ் எல்லாம் விட்டுட்டு போயிருக்காரு, ஸோ அதை வச்சு நாம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு நம்பிக்கை சொல்றாரு. ஓகே நீங்க என்னோட அப்பாவை பத்திரமா பாத்துக்கங்க, மத்த எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தன்னோட தம்பி விட்டுட்டு போன எல்லா க்ளூவையும் வச்சு ஹீரோயின் அந்த ஸ்கார்பியனோட ஹெட் குவார்ட்டர்ஸை கண்டுபிடிச்சி உள்ள போனா அந்த ஜப்பான்காரி கிட்ட வசமா மாட்டிக்கிறா. அவளே ஒரு சைக்கோ, யாரை பார்த்தாலும் வெட்டிட்டு இருப்பா. இப்ப நம்ம ஹீரோயினை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அட்டாக் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் தான் பெரிய ஜகஜால கில்லாடியாச்சே, சோ அசால்ட்டா அவளை அடிச்சு போட்டுட்டு அந்த ஸ்கார்பியன் தலைவரை மீட் பண்றா. புலிக்கு பிறந்தது பூனையாகிருமா, நீயுமே உங்க அப்பா அம்மா மாதிரி ரொம்ப திறமையான பொண்ணாதான் இருக்க, என்ன உன் தம்பியை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கியான்னு ஜப்பான்காரன் ஸ்கார்பியன் கிங் கேட்க, என்னோட தம்பியை காப்பாத்துறதுக்காக மட்டும் இல்ல, பல அப்பாவி உயிர்களை அநியாயமா கொன்னதுக்காக உன்னை பழிவாங்க வந்திருக்கன்னு ஹீரோயின் சொல்றா. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா உன்னால முடியாது, பேசாம அந்த ஜாட் பெண்டன்ட்டை என்கிட்ட கொடுத்துட்டீனா உன்னோட தம்பியை நான் திரும்ப உயிரோட ஒப்படைச்சிடுறேன்னு ஸ்கார்பியன் கிங் சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பாவை பணைய கைதியா அழைச்சிட்டு வராங்க. யாருடா அதுன்னு பார்த்தா அந்த கர்னல் தான். நீ இந்த ஜாடை எங்க கிட்ட கொடுத்துட்டீனா உங்க அப்பாவை திரும்ப உயிரோட ஒப்படைச்சிருவோன்னு கர்னல் சொல்றான். அதை மட்டும் பண்ணிடாதமா, அப்புறம் உங்க அம்மாவோட உயிர் தியாகத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிரும்னு அப்பா கெஞ்சுறாரு. நான் இப்ப இங்க ஃபேமிலியோட வாரிசா மட்டும் வரல, இந்த ஊரோட தலைவராகவுமே வந்திருக்கேன். சோ என் குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே நேரம் இந்த ஊர் மக்களுக்கு நடந்த அநியாயத்துக்காகவும் நான் போராடி ஆகணும். சோ என்னோட உயிரே போனா கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ஓ உனக்கு அவ்வளோ தெரியுமா, சரி வா மோதி பாத்துடலான்னு சொல்லி அந்த ஸ்கார்பியன் கிங் தன்னோட ஆளுங்களை அனுப்பி ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆனா ஹீரோயின் ரொம்ப அசால்ட்டா அவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இப்போ உன்னோட டர்ன், ஒழுங்கா கீழே இறங்கி வந்து என் கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ அவங்கள முதுகுல கத்தியால குத்திடுறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க தம்பி. ஹீரோயினால இதை நம்பவே முடியல. அப்பதான் அவனை பயங்கரமா பொசஸ் பண்ணியிருக்காங்க, வசியப்படுத்தியிருக்காங்கிறதையே புரிஞ்சுக்கிறா. டேய் தம்பி என்னடா இதெல்லாம், தயவு செஞ்சு ரியாலிட்டிக்கு வான்னு ஹீரோயின் கெஞ்சவும் அவனுக்குமே சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட்லாம் ஞாபகம் வரதுனால கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து ஹீல் ஆகுறான். அக்கா சாரி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் எதையும் வேணுக்குனே பண்ணல, எனக்கு ஏதோ ஆகுது, என்னாலேயே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி தம்பி பயங்கரமா அழும்போது இந்த ஸ்கார்பியன் கிங் தாங்கிட்ட இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கவும் திரும்பாம பொசஸ் ஆகி ஹீரோயின் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உடனே அப்பா ஈச்சான் தயவு செஞ்சு அவளை விட்டுரு, அவதான் உன்னோட அக்கா, அவளுக்காக தான் இத்தனை வருஷமா நாம எல்லாருமே காத்துட்டு இருந்தோம்னு சொல்ல திரும்ப ரியாலிட்டிக்கு வர தம்பிக்காரன் தான் பண்ண எல்லா தப்புக்கும் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது அகைன் அண்ட் அகைன் ஸ்கார்பியன் கிங் அவனை பொசஸ் பண்ணிட்டே இருக்கான். பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம, அக்கா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எப்படியும் நீ நம்ம குடும்பத்தையும் இந்த ஊரையும் காப்பாத்திடுவ, அதுக்கு நான் செத்தா மட்டும்தான் முடியும், ஸோ நானுமே நம்ம ஃபேமிலிக்காக அம்மா மாதிரி உயிர் தியாகம் பண்ண போறேன்னு சொல்லி தன்னையே தான் கத்தியால குத்திட்டு மயங்கி விழுந்துடுறான். தம்பியை இழந்த சோகத்துல நம்ம ஹீரோயின் நான் உன்னை பழி வாங்காம விடமாட்டேன்னு சொல்லி களத்துல இறங்கவும் அந்த ஸ்கார்பியன் கிங் திரும்ப தன்னோட ஆளுங்களை அனுப்பி வச்சு ஹீரோயினை ஒரு மந்திர சங்கிலியால கட்டி போட முயற்சிக்கிறாரு.
அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் போட்டிருக்க அந்த பெண்டன்ட்ல இருந்து ஒரு விசேஷமான சக்தி வெளிவந்து அவங்க எல்லாரையும் அடிச்சு போடுறது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு ரொம்பவே புதுவிதமான அற்புதமான பவர்ஸ் எல்லாம் கொடுக்கவும் அவங்க நின்றுட்டு இருக்க இடத்துல இருந்தே உட்கார்ந்து இருக்க ஸ்கார்பியன் கிங்கோட கதையை முடிச்சிடுறாங்க. அவ்வளோதான், அவன் செத்துடுறான். உடனே ஹீரோயின் திரும்பி பார்க்கவும் டர் ஆகிடுற இந்த கர்னல், என் பக்கத்துல வந்த அப்புறம் உன்னோட அப்பாவை நான் கொன்னுடுவேன்னு சொல்ல அதையும் பார்த்துடலான்னு ஹீரோயின் ஏதோ ஒரு மந்திரம் போடுறாங்க. அந்த கர்னல் தன்னோட கழுத்திலேயே குத்திக்கிட்டு செத்து போயிடுறான். என்னதான் நம்ம ஊரையும் குடும்பத்தையும் காப்பாத்தி இருந்தாலும் தன்னோட தம்பி இறந்து போயிட்டாங்கிற சோகத்துல ஹீரோயின் அழுதுட்டு இருக்கும்போது அவன் விரல் அசைறத நோட் பண்ணி இன்னும் உயிரோட தான் இருக்கான், எப்படியாவது காப்பாத்திடலான்னு சொல்லி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. கட் பண்ணா சில நாட்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் சரியா சாப்பிடாம தூங்காம ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு உங்க தம்பிக்கு எதுவும் ஆகாது, கூடிய சீக்கிரம் அவரு நல்லபடியா திரும்ப வருவார்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எவ்வளவோ ஆறுதல் சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் தம்பியை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அக்கான்னு ஒரு குரல். திரும்பி பார்த்தா நம்ம ஆசை தம்பி வந்துடுறான். இதுக்கப்புறம் நாம உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி திரும்ப இந்த ஊர்ல நம்பர் 1 மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபேமிலியா வந்து காட்டுவோம், அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அப்பா சொல்ல கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாதிச்சு காட்டுவோம்னு சொல்லி ஹீரோயின் அவங்க தம்பி அப்புறம் அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி தராங்க. அவ்வளோதான், இதோட இந்த அழகான மூவியுமே ரொம்ப சூப்பரா முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.